ஜாவாஸ்கிரிப்ட் ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதை மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கும் வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் இந்த வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதில் மோஸ்ட் ப்ரிஃபர்டு லாங்குவேஜ் ஜாவாஸ்கிரிப்ட் தான். வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதில் ரெண்டு பார்ட் இருக்கும். ஒன்று ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், இன்னொன்று பேக் அண்ட் டெவலப்மெண்ட். ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு வெப்சைட்டை இல்லை ஒரு வெப் அப்ளிகேஷனை ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கும்போது நமக்கு என்னென்ன கண்டென்ட் தெரியணும், அது என்ன அலைன்மெண்ட்டில் இருக்கணும், எங்கே கிளிக் பண்ணால் அடுத்து என்ன பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுலேருந்து விஷுவலாக நம்ம பார்க்குற கண்டென்ட்டை ஃபுல்லாத்தையும் க்ரியேட் பண்ணுறதை ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பேக் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட வெப்சைட் இல்லை வெப் அப்ளிகேஷனுக்கான சர்வர் சைட் லாஜிக்கை தான் பேக் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு பேக் எண்டில் தான் நம்ம டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணியிருப்போம். நம்ம வெப்சைட் மூலயமா யூசர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண வேண்டிய டேட்டா அண்டு நம்ம ஏதாவது டிஃபால்ட் டேட்டாஸை யூசருக்கு ஷோ பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி கண்டென்ட் எல்லாமே பேக் எண்ட் மூலிமா டேட்டா பேஸ் ஸ்டோர் பண்ணியிருப்போம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம அப்ளிகேஷனுக்கு தேவையான லாஜிக்கல் பார்ட் ஃபுல்லாமே பேக் எண்டில் தான் நம்ம பண்ணியிருப்போம். இப்போ இந்த ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் ரெண்டையும் சேர்த்து ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுற ப்ராசஸை ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரண்ட் எண்டை நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னா அங்கே நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். வேற எந்த ஆல்டர்னேட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் அங்கே கிடையாது. டைப்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நீங்கள் யூஸ் பண்ணுறதா கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அது இண்டிவிஜுவலான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. டைப்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஜாவாஸ்கிரிப்டோட சூப்பர் செட் லாங்குவேஜ், அதாவது ஒரு கண்ட்ரோல்டு வெர்ஷன் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட். இதை தாண்டி வேற எந்த லாங்குவேஜையும் நம்ம ஃப்ரண்ட் எண்டில் யூஸ் பண்ண முடியாது. இதுவே பேக் எண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பேக் எண்டை நம்ம பைத்தானில் கிரியேட் பண்ண முடியும், ஜாவாவில் பண்ண முடியும், சி ஷார்ப், ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வேணாலும் நம்மளால் பேக் எண்ட் நம்ம பண்ண முடியும். ஸோ இதில் ஜாவாஸ்கிரிப்டை வச்சும் நம்மளால் பேக் எண்ட் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால நம்ம இந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கற்றுக்கிட்டே ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் ரெண்டுலேயுமே நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதனால் நம்ம ஷார்ட் டேர்மில் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக நம்மளை மாற்றிக்க முடியும். ஸோ இந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிறதுனால தான் வெப் டெவலப்மெண்ட்டில் மோஸ்ட் ப்ரிஃபர்டு லாங்குவேஜாக ஜாவாஸ்கிரிப்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரே லாங்குவேஜை நம்ம யூஸ் பண்ணும்போது ஷார்ட் டேர்மில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகிறது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் இன்னொரு லாங்குவேஜை பேக் எண்ட்காக கற்றுக்கிட்டு ஒரு ஃப்ரெஷராக கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஸோ ஃப்ரெஷருக்கும் இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குயிக் டேர்மில் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக அவங்கள அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஜாவாஸ்கிரிப்டை கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாவாஸ்கிரிப்ட் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.